ஏய், கட்ல விட்டு இறங்கு. நேத்தே சொன்னல, அத்தையும் மாமாவும் உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு. மா, எதுக்குமா ஃபேன் ஆஃப் பண்ண? எனக்கு தான் காத்துல மூச்சு திணறும் தெரியும்ல. ஐயோ, நானே பயந்து எந்திரிச்சிட்டேன். அயலான் போய் அமரன் ட்ரெய்லரே வந்துருச்சு. எனக்கு என்ன மாவீரன் கனவுலாம் வருது. அராத்தியே ஜெயம். மனதில் பட்டதை வெளியிலும் சொல்ல முடியாமல் உள்ளேயும் வைத்துக் கொள்ள தெரியாத கோழை அவள். ஒரு அடக்கமான பெண். அராத்தியான கதைதான் இது. என்னடி அர்ச்சனா சத்தம்? ஐயோ ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஏம்மா அர்ச்சனா, எந்திரிமா. ஐயோ ஏம்மா, என்னம்மா ஆச்சு? ஐயோ ஐயோ ஐயோ, தெரியலையே. எம்மா மகமாய் மாறியத்தா, எந்த மருத்துவமும் அவளுக்கு கை கொடுக்கவில்லை. எம்மா அர்ச்சனா, அம்மா எந்திரிமா. அர்ச்சனா, என்னடி ஆச்சு? என்ன விளையாடுறியா? அர்ச்சனா இறந்து அராத்தியாக உயிர் தெழுந்தாள். இந்தாடி, இத குடி. காபியில் சுத்தமாக சர்க்கரை இல்லை. இது காஃபியே இல்ல, டீ. இத சொன்னா எங்க ஆத்தா என்ன செருப்பால் அடிப்பா. ஏண்டி, உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், போனை சார்ஜ் போட்டு ஹெட்போன்ல பாட்டு கேட்காதன்னு. இப்ப யார் கஷ்டப்படுறது? அறிவில்ல உனக்கு? அம்மா அதெல்லாம் விடுமா. எனக்கு இப்போ கல்யாணம்லாம் வேண்டாமா. ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிற அரியரெல்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு இந்த ஜில்லாவுக்கே கலெக்டர் ஆக போறியா? ஐயோ அப்படி இல்லம்மா, எனக்கு மாமா பையெல்லாம் வேணாமா. மாமா பையன் வேணாமா? ஏண்டி, அவனுக்கு என்னடி குறைச்சலு? அவன் எவ்வளவு அழகா இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், இன்ஜினியர் வேலை பாக்குறான், மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். என்னடி குறைக்கண்டா அவங்கிட்ட? அம்மா, அராத்தி தன் காதலன் சம்பளத்துடன் ஒப்பிட்டு பார்த்தாள். இல்ல 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 இல்ல. ஏ லூசு, மேல பாத்து என்னடி பேசிட்டு இருக்க? அம்மா, சம்பளமா முக்கியம், பையன் நல்லவனான்னு பார்க்க வேணாமா? ஏய், அவன் நல்லவனா கெட்டவனான்னு அவங்க வீட்ல இருந்து வராங்க, அப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கோ. அவளுக்கு தெரியவில்லை இந்த உலகில் நல்லவன் என்றே ஒருவன் இல்லை என்று. அம்மா, அவன் நல்லவனோ கெட்டவனோ எப்படி அவனா இருந்துட்டு போட்டோம். ஆனா நான் ஒரு பையனை லவ் பண்றேன், அவன் ரொம்ப நல்லவமா. என்னது? அம்மா வாசலில் இருந்த விளக்கமாற்றை உருவினாள். விளக்கமாற்றை தலையை நோக்கி சுழற்றினாள். மயிர் இலையில் தலை தப்பியது. இடதுபுறம் சாய்ந்து தப்பித்தாள். பிறகு வலதுபுறம் சாய்ந்தாள். தலைமேல் அடி விழுந்தது. சோஃபாவின் மேல் எகிரி குதித்தாள். அடுத்த சோஃபாவில் தாவினாள். வலது காலில் அடி விழுந்தது. இம்முறை இடது காலில் விளக்கமாற்றை வளைத்து பிடித்தாள். என்னடி சொல்ற? சத்தமா சொல்லு, ஒண்ணும் கேட்கல. என்னது? சரமாரியாக அடி விழுந்தது. ஐயோ 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 ஐயோ. அம்மா, ஏண்டி கொழுப்பெடுத்து போய் திரியறியா? உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கலானா கண்டவன லவ் பண்ணிட்டு சுத்துறியா? மரியாதையா சொல்லிட்டேன், எங்க அண்ணன் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றது நான் வாழு, இல்ல நானே உன்னை கண்டதுனமா வெட்டி களைச்சு போட்டுருவேன். இதுக்கப்புறம் என்கிட்ட பேச்சு கிடையாது. அப்பா தோயா இவ. அம்மா, அவள் தன் வாழ்க்கைக்காக உயிரையே விட தயாரானாள். பேசாம உன் ஆளை கூப்பிட்டு நீ லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்துறேன். உங்க அம்மாலாம் உன் லவ் கண்டிப்பா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எப்படி? அடிப்போடி, என் ஆள்லாம் என்னை எப்ப கூப்பிடுவான்னு நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரியான அராத்தியா இருக்க. உனக்கு அந்த வாய்ஸ் கேட்டிருக்கணும்டி, அப்ப புரியும்.
எனக்கும் ஒரு வாய்ஸ் கேட்கும்டி. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே ஏஜ் அட்டெண்ட் பண்ண எல்லா பொண்ணுங்களுக்குமே அந்த வாய்ஸ் கேட்கும். எப்படி சொல்ற? மந்த்லி ஒன்ஸு பீரியட்ஸ் டைமில் இன்னும் 3-4 டேஸ் தான் இருக்குது 3-4 டேஸ் தான் இருக்குன்னு கேட்டுகிட்டே இருக்கும். அந்த டைமில் ஒரே டிப்ரெஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். எவனாச்சும் இழிச்சவன் சிக்க மாட்டானான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ கரெக்டாக என் பாய் ஃப்ரெண்ட் சிக்குவான். ஏதாவது லூசுத்தனமாக பண்ணி அவனை நல்லா அடின்னு அடிக்கணும், திட்டுன்னு திட்டணும்னு திட்டி தீத்துருவேன். அப்போ தான் என் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு யோசிச்சு பார்த்தாதான் அவன் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கான்னு தெரியும். குட் கைடி அவன். உனக்கு அப்படி சொல்றா, எனக்கு ஏதோ கதையாலடி சொல்றா. ஏய், அவ ஆளாளுக்கு ஒன்னு சொல்லுவாடி. அப்புறம் ஏன் எங்க அம்மா கிட்ட இப்படி அடி வாங்க விடுறா என்ன? சைத்தான். அராத்தி ஆறாத ரணங்களுடன் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தாள். அலைந்து கொண்டு இருட்டி உனக்கு. அவ்வளவுதாண்டி உனக்கு மரியாதை. சாவடிச்சிருவா பாத்துக்கோ. அராத்தி கடும் கோபம் கொண்டாள். எப்ப பார்த்தாலும் அராத்தி கடும் கோபம் கொண்டாள். அவங்க அம்மா கிட்ட விளக்க மாத்தாலும் அடி வாங்கினாள்னு. நானும் ஒரு பொண்ணு தானே. அராத்தி அவ ஆளோட ஈசிஆர்ல ரைடு போனா, அவன் அவளுக்கு ஒரு ஐபோன் கிஃப்ட் பண்ணா. இப்படி ஏதாவது கதை சொல்றியா? எங்க அம்மா என்ன சாவடிச்சிருவாடி. தயவு செஞ்சு உன் கதையை இதோட முற்றுப்புள்ளி போட்டு முடிச்சுக்கோ. உன்னை நான் கையெடுத்து கும்பிடுறேன்டி, பிளீஸ். அவளை பெண் கேட்டு மாமன் தன் குடும்பத்துடன் வீட்டினுள் நுழைந்தான். வாழ்க்கை போர் துவங்கியது. வாங்கனே வாங்க மாப்பிள்ள. என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கனே. உட்காருங்க அண்ணி. வாங்க அண்ணி. வணக்கம்மா. வாங்க மாமா, எல்லாரும் உட்காருங்க. அண்ணே நல்லா இருக்கீங்களா? அண்ணே நான் என் மருமகளை பார்த்தாதாம்மா நல்லா இருப்பேன். என் மருமகளை வர சொல்லு. இதோ உடனே கூட்டு வந்துடுறேன். இந்த காஃபியிலும் சர்க்கரை சற்று குறைவாகவே உள்ளது. என்னம்மா கடையில விக்கிறத வாங்கி போட்டிருக்க? அத்தை மாதிரி தங்கத்துல அள்ளி போட வேணாமா? அச்சு, உன்னை 1000 வாட்டி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இருக்கு அச்சு. என்னம்மா, என் மருமகளை எப்போ என் வீட்டுக்கு அனுப்புற? அண்ணே, அவ என்னைக்கு பிறந்தாலோ அன்னைக்கே உங்க வீட்டுக்குன்னு எழுதியாச்சுனே. எப்ப கூட்டு போகணுமோ கூட்டு போங்கண்ணே. அதுக்கு நேரங்காலம் வேணாமா? நல்லா பாருங்க. கண்டிப்பா. என் மருமக என் வீட்டுக்கு வந்தா ராணி மாதிரி வாழலாம். அவ எது கேட்டாலும் கிடைக்கும். அவ என்ன ஆசைப்பட்டாலும் நான் வாங்கி தருவேன். அவ எங்க போன்னு நினைக்கிறாளோ எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கொடுத்துருவேன். அவளை என் மருமகளா பார்க்க மாட்டேன், நான் பெத்த மவளா பார்ப்பேன். நாங்க பெருசா எதுவும் எதிர்பார்க்கல. மாப்பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அண்ணே, எனக்கு ஒத்த புள்ளனே. எனக்கு அப்புறம் அவளுக்கும் அவனுக்கும் தானே எல்லாமே. கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல எனக்கு பேரனோ பேத்தியோ பெத்து அவர்கள் வீட்டிற்கு தன்னை ஒரு அடிமையாகத்தான் அழைக்கிறார்கள் என்று அராத்திக்கு என்னம்மா, புரிந்தது. நாங்களே பேசிக்கிட்டு இருக்கோம். உனக்கு சம்மதம் தானே? சம்மதம் இல்லை என்று மாமன் முகத்தில் அடித்து சொன்னாள் அராத்தி. ஏய், என்னமா பொம்பளை புள்ள நீ? அவர் மேலேயே காப்பிய கொட்டிட்ட. ஒரு பொம்பளை அராத்தி அவள் அத்தையின் வாயை மூடினாள். கூட அறிவில்லாம நடந்துக்கிற. ஏய், உன் இஷ்டத்துக்கு நான் பேசிட்டு இருக்கேன். வாய் மூடு. ஏய், தைரியமாக இந்த பைத்தியக்கார கூட்டம் நமக்கு வேண்டாம் என்றால் அராத்தி. சொன்னா கேளுக்கு சுமாரி. ஏய் அச்சு, நான் உன்னை லவ் பண்றேன்னு எங்க அம்மா அப்பா வாசிங்கப்படுத்துறியா? உனக்கு அவ்வளோ இருந்தா எனக்கு பதில் சொல்றீ. அவ்வாறே செய்தாள் அராத்தி. பைத்தியமா இருக்கன்னு எனக்கு தெரியும். என்னது? ஐயோ இல்ல, என் மேல பைத்தியமா இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னம்மா? ஐயோ இல்ல மாமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாமா. கொஞ்ச நாளா எனக்கு ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு மாமா. அது என்ன அராத்தியா நினைச்சு நிறைய கதையா சொல்லுது. நான் உங்க குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நீங்க எல்லாம் என்ன அடிமையா தான் வச்சிருப்பீங்கன்னு சொல்லுது மாமா. ஏ அர்ச்சனா, என்ன சொல்ற? எங்களை பார்த்தா முட்டா கூட்ட மாதிரி இருக்கா? மாமன் தங்களை பற்றி நன்கு தெரிந்து வைத்திருந்தான். ஏய், என்னடே சொல்லிட்டு இருக்க? மா, அது மாமா குடும்பத்தையே முட்டா குடும்பம் தாமா சொல்லுது. என்னது? மா, சத்தியமா அப்படிதாமா சொல்றா. அராத்தி அவர்கள் முகத்திரையை கிழிக்க முடிவு செய்தார். ஏய், என்னடி விட்டா பேசிக்கிட்டே போற? எங்களை பார்த்தா உனக்கு பைத்தியக்கார கூட்ட மாதிரி இருக்கா? இல்ல எங்க அப்பாவை பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரி இருக்கா? இல்ல எங்க அம்மா தான் ஈன்னு பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்களா? நீ ஏன்டா அவளுக்கா எங்கள பைத்தியம்ங்கற? டேய் பைத்தியம், வாய முர்றா பைத்தியம். மா, நீ சொல்லுமா, அவ என்னம்மா சொல்றா? அது மாமா. மா, தைரியமா சொல்லுமா. ஏன் மாமா, என் விருப்பம் என்னன்னே கேட்காம நீங்க பாட்டுக்கு பொண்ணு கிட்ட வந்துட்டீங்க. என் விருப்பத்துக்கு எதிரா எங்க அம்மா தான் பண்றாங்கன்னா நீங்களும் ஏதோ கடையில வாங்க வந்த பொருள் மாதிரி வியாபாரம் பேசுறீங்க. வீட்டோட ராணின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கே அடிமையா வச்சுக்கணும்னு பாக்குறீங்க. எல்லாமே என் விருப்பம்னு சொல்லிட்டு
என் விருப்பம் எல்லாத்தையும் கேள்வி கேக்குறீங்க. நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி கடைசி வரைக்கும் உங்க கையே ஏந்தி இருக்கணும்னு நினைக்கிறீங்க. என் வாழ்க்கையை இப்ப வரைக்கும் நீங்க தானே முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க. மிருகங்கள் பறவைகள் கிட்ட கூட இந்த அடிமைத்தனம் இல்ல மாமா, மனுஷங்க கிட்ட மட்டும் ஏன்? ஆனாமா நீயும் அத்தையும் இதை பண்றதுதான் எனக்கு இன்னும் வருத்தமா இருக்கு. ஒரு பொண்ணா நீங்களே ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கிதானே இவ்வளோ நாள் வாழ்ந்தீங்க. அதே வட்டத்துக்குள்ள இன்னொரு பொண்ணையும் இழுத்து போடணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஆனா இந்த வட்டத்துக்குள்ளலாம் சிக்கவே கூடாதுன்னு என் காதல சத்தமா ஒருத்தி சொல்லிக்கிட்டே இருக்கா. அவளை இந்த சமூகம் அராத்தின்னு தான் சொல்லும் போல இருக்கு. சொல்லட்டும். ஏன்னா அவளை மாதிரி இனிமே நானும் ஒரு அராத்தி தான். அந்த நொடியில் அவள் அடங்க மறுக்கும் பெரும் அராத்தியாக மாறி நின்றாள். அராத்தியே ஜெயம், முற்றும். ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்க அர்ச்சனா. இன்னையிலிருந்து உங்க அராத்தியா உங்க கூட டிராவல் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு நீங்க எவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னு நான் எல்லா கமெண்ட்டையுமே படித்தேன். அராத்திக்கு இவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களான்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் டீமாக ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் வச்சுருக்கோம், உங்களை என்டர்டெயின்டாகவும் ஃபன்னாகவும் வச்சுக்கிறதுக்காக. ஸோ என்னோட நடிப்பில் ஏதாவது குறை இருந்தாலோ இல்லை எங்கள் கண்டென்ட்ஸில் ஏதாவது மாற்றிக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் ஆன் இட். நாங்கள் அது எல்லாமே கன்சிடர் பண்ணி சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஃபன் கண்டென்ட்ஸை டெலிவர் பண்ணுவோம். ஸோ வேற என்ன, அராத்தி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.